கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த மரணம்னா என்ன, ஜீவன்னா என்னன்னு நான் இதுக்கு முன்பாக போதித்தேன். அப்போ இந்த வசனத்தை இப்படியும் வாசிக்கலாம். தீமையும் நன்மையும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சாபமும் ஆசீர்வாதமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சரியா சொல்ல போனால், நாம் எதை பேச பிரியப்படுகிறோமோ அதன் கனியை புசிப்போம். எத்தனை பேர் ஜீவனை பேச பிரியப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பேச பிரியப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் நன்மையை பேச பிரியப்படுகிறீர்கள்? நீங்கள் ஜீவ வசனங்களை, ஆசீர்வாதத்தின் வசனங்களை, நன்மையின் வசனங்களை எந்த அளவுக்கு பேசுகிறீர்களோ அந்த அளவு அதன் கனியை புசிப்பீர்கள். இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு விளங்கி இருக்குது? 1 2 4 கை தான் தூக்கியிருக்கு. அப்போ நான் விட மாட்டேன், இன்னும் ஒரு 5 வாரம் போதிக்கிறேன், அப்போனா தான் நீங்கள் சரிப்பட்டு வருவீங்க. 4 கை தான் தூக்குது, எல்லா கையும் தூக்கணும். அது வரைக்கும் நம்ம பிரசங்கம் பண்ணிடுவோம். மறுபடியும் சொல்கிறேன், ஜீவன் வேணும், நீடிய வாழ்வு வேணும், சுகம் வேணும், பலன் வேணும், ஆரோக்கியம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், நன்மை வேணும், குடும்பத்தில் சமாதானம் வேணும், பெருக்க வேணும், இதெல்லாம் வேணும். அப்படி நல்லா என்ன செய்யுது நமக்கு தெரியுது, இதெல்லாம் வேணும்னு தெரியுது. அதெல்லாம் கர்த்தர் எங்கே வச்சுருக்காரு? வார்த்தையில் வச்சுருக்காரு. அதை பேசுனா கிடைக்கும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கு? போட்டிருக்கு. அதை பேச பிரியப்படுகிற அந்த கனியை புசிப்பார்லும் போட்டிருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல? கரெக்டாக பிடிச்சிட்டிங்க பாருங்க. நம்ம என்ன மட்டும் செய்யறதில்ல, பேசுறது மாத்திரம் கிடையாது. இந்த சத்தியம் புரிஞ்சிச்சான்னு கேட்டேன், என்னை சேர்த்தா நான் கேட்குறேன். எல்லாரும் நாமே நிதானிப்போம். இந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நன்மை எங்கே இருக்குது? நன்மையின் வசனங்கள் இருக்குது. ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் வசனங்கள் இருக்குது. ஜீவன், ஜீவ வசனத்தில் இருக்குது. நல்லா தெரிஞ்சிருச்சு. ஐஸ்வர்யம் எங்கே இருக்குது? ஐஸ்வர்யத்தின் வசனத்தில் இருக்குது. சுகம் எங்கே இருக்குது? சுகத்தின் வசனத்தில் இருக்குது. நல்லா தெரிஞ்சு போச்சு. பேசுனா புசிப்போம்னு தெரியுது. எத்தனை பேர் கை தூக்க வேண்டாம்? கடந்த வாரம் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தனியாக அமர்ந்து அறிக்கை செஞ்சீங்க? அல்லது எத்தனை பேர் சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொன்னீங்க? அல்லது எத்தனை பேர் நீங்கள் போகும்போதும் வரும்போதும் சமைக்கும் போதும் காத்திருக்கும் போதும் சும்மா இருக்கும் போதும் போர் அடிக்கும் போதும் எத்தனை பேர் வசனத்தை வாயில் சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள்? நீங்கள் சொன்ன வசனத்தை புசிப்பீர்கள். எந்த ரேசியோவில் சொன்னீங்களோ அந்த ரேசியோவில் அறுவடையை காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நிதானியுங்கள். நிதானிச்சுட்டு அடுத்து கடந்து போவோம். பிரசங்கம் என்ன பிரசங்கம் பண்ண போகிறாரு? இந்த டாபிக் முடிச்சிட்டாரா? அடுத்த டாபிக் போகிறாரு. அப்பாடா, அந்த டாபிக் ஒரே போர் அடிக்குது, வாரம் இதே தான் சொல்கிறாரு. இல்லை, அதுக்கு நம்ம வரல. நான் கேட்குறது, நாமே நிதானிப்போம். எனக்கு ஐஸ்வர்யம் வேணும். எனக்கு என்ன வேணும்? ஐஸ்வர்யம் வேணும். கர்த்தர் ராஜ்யத்தை விதைக்க வேணும். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வேணும். அவங்களுக்கு தேவையை சந்திக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. நிலத்தை வாங்கணும், சொந்த வீட்டுக்கு போகணும், ஒத்தி வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் விசாலமாகணும், கொஞ்சம் வாகனங்கள் அவசியமாக இருக்குது. இதெல்லாம் தேவைன்னு தெரியுது. ஐஸ்வர்யம் தேவைன்னு தெரியுது. ஐஸ்வர்யம் எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்குது. அதை எப்படி எடுக்க முடியும்? பேசி தான் எடுக்க முடியும். பேசுகிறமான்னு கேட்டால் அப்புறம் கர்த்தர்ட்ட மறுபடியும் வந்து, ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, காது இல்லையா? நேற்று பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கு பாட்டு ஓடிக்கிட்டு, கடவுள் ஏன் கல்லானா, கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் எங்கெங்க கல்லானாரு? அவர் ஜீவதேவனாக இருக்கிறார். நாவில் என்ன இருக்கணும், என்ன இருக்க கூடாதுன்னு பேச போகிறேன். நாவின் வல்லமை. இந்த பிரசங்கத்தை திரும்ப கேளுங்க. இதுலேருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. இது போதும் நீங்கள் ஜெயிப்பதற்கு. அதுக்கப்புறம் கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்குது, குணாதிசயம் மாறுது, இதெல்லாம் இருக்குது. உண்மைதான். வெளிப்பாடு அவசியம், அறிவு அவசியம், இதெல்லாம் உண்மைதான். ஜெயிக்கணுமா? இதை பிடிச்சா போதும், என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். இந்த பூமியில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு, நன்மை அனுபவிப்பதற்கு, நீடித்து வாழ்வதற்கு இந்த ஒரு சத்தியத்தை பிடித்து கொண்டா நிச்சயம் ஜெயிக்கலாம்.
அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் இது. யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் இது பொருந்தும். நிதானிக்கிறீங்களா? எல்லாரும் தாடையில் கை வச்சுக்கோங்க, யோசிக்கலாமா? கடந்த வாரம் 7 நாள் சர்ச்சுக்கு வர வரைக்கும் போன ஞாயிற்றுக்கிழமை போனேன், மீதி 6 நாள் என்ன செஞ்சேன்? எத்தனை முறை வசனத்தை நான் ஐஸ்வர்யத்தின் வசனத்தை சொன்னேன்? எத்தனை முறை உயர்வின் வசனத்தை நான் சொன்னேன்? வேலை வேணும், வேலைக்கா வசனத்தை சொன்னேனா? கர்த்தரை ஸ்தோத்தரிச்சேனா? சுகத்தை பற்றி பேசுகிறேனா? ரட்சிப்பை பற்றி பேசுகிறேனா? சமாதானத்தின் வசனத்தை சொன்னேனா? சொன்ன வசனத்தை திரும்ப திரும்ப சொன்னேனா? இந்த நாவை வச்சு வேறு என்ன தான் பேசினேன்? சாப்பிட்டேன், சும்மா இருந்தேன், வேறு எதையோ பேசினேன். ஆக மொத்தம் என்ன செய்யணுமோ அதை வச்சு இந்த நாவை என்ன செய்யலை? பயன்படுத்தலை. சரி, கொஞ்சம் பயன்படுத்தினேன், கொஞ்சம் நிறையா பயன்படுத்திருக்கலாம். ஆமே, சில நேரம் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசினேன், ஆனால் ஒரே தான் பேசியிருக்கலாம். துதித்தலும் சபித்தலும் இல்லை, துதி மாற்ற இருந்திருக்கலாம். கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா பாருங்கள், மாறாமல் ஆசீர்வாதம் பலிக்காது. யூ ஆர் பிளஸட், அது வந்து ட்ரூத்து. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நாம் வந்து நம்மளை மாற்றிக்கொண்டே வர தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்ன செய்ய போகுது? வெளிப்பட போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதில் மாற வேண்டிய ஒன்று இருந்தது. இந்த காரியம், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கடந்த வாரம் போயிடுச்சு, இப்போ அடுத்த வாரம் வருது. நீங்கள் என்ன செய்யலாம்? உங்கள் பிள்ளைகளை குறித்து வசனத்தை விதைக்கலாம். என்ன பேசி 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 விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்வீர்கள். புரிஞ்சவங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, இன்றைக்கி நாம் அடுத்த ஒரு காரியத்துக்கு செல்லுவோம். இந்த ஒரு வெளிச்சத்தை உள்ளே போட்டிருக்கார் ஆண்டவர். நீ ஒரு 3-4 வாரத்துக்கு என்ன செய்ய, இந்த நாவில் என்ன இருக்கணும்னு போதி, என்ன இருக்கக்கூடாதுன்னு என்ன செய்ய போதின்னு சொல்லியிருக்கிறார். அதை நான் காண்பிக்க இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த நாவில் என்ன இருக்கணும், இந்த நாவில் என்ன இருக்குன்னு ஒரு தீர்மானம். இந்த போதிக்கிற இந்த பிரசங்கத்தின் மூலமாக ஒரு திட்டமான தீர்மானத்தை நாம் எடுக்கணும். இனிமேல் என் நாவில் தான் இருக்க போகுது, அப்படிப்பட்ட தீர்மானத்தை என்ன செய்யணும்? எடுக்க வேண்டும். போகலாமாங்க? முதல் இந்த அதிகாரத்தை வாசித்துருவோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். என்னவா? சொல் தவறாதவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவன். எல்லாம் சொல்லுங்க, சரீரம் முழுவதையும். சரியா? அடுத்து வாசிப்போம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். இந்த குதிரை எப்படிப்பட்டது? சொல்லுவாங்களே, சண்டி குதிரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இஷ்டத்துக்கு தறிகட்டு ஓட பார்க்கும். அந்த குதிரையை வந்து நமக்கு கீழ்ப்படிய வைக்கலாமா? கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு என்ன செய்கிறோமா? வாய்களில் கடிவாளம் போட்டு அவையுடைய முழு சரீரத்தையும் என்ன செய்கிறோம்? திருப்பி நடத்துகிறோம். எல்லாம் சொல்லுங்க, முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஓகேவா? அடுத்து வாசிங்க. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் எல்லாம் இருந்தால் கூட அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். சொல்லுங்க, திருப்பப்படும். இங்க ஒரு காரியம் வந்து ரிப்பீட் ஆகுது. முழு சரீரத்தையும் என்ன செஞ்சிடலாமா? அடக்கி கொள்ளலாமா? குதிரையோடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்தலாமா? எவ்வளவு பெரிய கப்பலையும் கடுங்காற்று அடிச்சா கூட நாம போகும்படி யோசிக்கிற இடத்துக்கு நேராக திருப்ப முடியும்னு போட்டிருக்கு. என்ன நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு, வாயில் கடிவாளம், சொல் தவறாதது, மிகவும் சிறிதான சுக்கானால இதை நாவை குறிக்குது. இதை இந்த நாவை மாத்திரம் பயன்படுத்தி சரீரத்தை, குதிரையின் முழு சரீரத்தை, கப்பல்களை என்ன செஞ்சிடலாமா? திருப்பிடலாமா? நான் ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த குதிரை, இந்த கப்பல், அந்த முழு சரீரம், இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனை குறிக்குது அல்லது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. உங்களை நீங்கள் எத்தனை பேர் மாற்ற விரும்புகிறீங்க? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீங்க? முதல் வாழ்க்கையை வைத்துக்கிறோமே, அந்த வாழ்க்கையை திருப்பி நடத்துறதுக்கு ஒன்று போதும், நாவை கண்ட்ரோல் பண்ணால் போதும், வாழ்க்கை என்ன செஞ்சிடலாம்? கண்ட்ரோல் பண்ணிடலாம். நாவை கண்ட்ரோல் பண்ணி வாழ்வின் திசை என்ன செஞ்சிடலாம்? கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதை தான் சொல்ல வருது. லைஃப் எப்படி வேணால் போகும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை.
நமக்கு ஆண்டவர் வந்து வேதத்தை கொடுத்துருக்காரு, அதில் தரிசனமான வசனங்களை கொடுத்துருக்காரு. அதற்கு நேராக நம்ம வாழ்க்கை திரும்ப முடியும். எப்படின்னு கேட்டால் நம்முடைய நாவை பயன்படுத்தி. அதை தான் பார்க்குறோம். அப்படி அடுத்து வாசிங்க 5ஆம் வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவிலை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அடுத்து வந்து நாவை எதோ ஒப்பிட்டு பேசுது? சிறிய நெருப்புக்கு. சிறிய சுக்கான், சிறிய நெருப்பு. குதிரைகள் வாயில் போடப்படுற கடிவாளம் என்ன தெரியுமா? ஒரு இரும்பு துண்டு தான். சின்ன இரும்பு துண்டை வச்சு என்ன செஞ்சிடலாம்? ஒரு வல்லமைனாலே எப்படி மெஷர் பண்ணுவாங்க தெரியுமா? ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வலிமையானது குதிரை. யுத்த குதிரை பார்த்தீங்கன்னா யுத்தத்தை பார்த்து தப்பிச்சு ஓடாது, நேர போகும் யுத்தத்துக்கு நேராக. அவ்வளோ வலிமை உள்ளது குதிரை. அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எப்படின்னு கேட்டால் சின்ன இரும்பு துண்டு அதை வாயில் வச்சா போதும். என்ன செஞ்சிடலாம்? கடிவாளத்தில் மாட்டி இழுத்தா போதும், நாக்க பிடிச்சி இழுத்தா போதும், குதிரையை என்ன செஞ்சு திரும்புமா சொல்கிற திசைக்கு. அதே போல் நாவு வந்து சிறிய நெருப்பா. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டையும் கொளுத்தி விடுகிறது. நெகட்டிவாக போட்டிருக்குது, அப்படியே வருது. உடனே இதை பாருங்க, பிசாசு கண்டுபிடிச்சிட்டு கவனிங்களேன். பிசாசு இதை அறிந்து கொண்டு இவன் ஜீவனை அனுபவிக்கிறதுனாலும் இவன் வாழ்க்கையில் தீமையை கொண்டு வரதுனாலும் எப்படி கொண்டு வரலாம்? அவன் நாவை வச்சே கொண்டு வந்துடலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். யூ ஆர் பிளஸட். இதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். யூ ஆர் பிளஸட். யுவர் பிளஸிங்ஸ் கேனாட் பி ரிவர்ஸ்ட். உங்கள் ஆசீர்வாதத்தை யாரும் திருப்ப முடியாது. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், நான் அதை திருப்ப முடியாது. அவர் சொல்லிட்டாரு ஆசீர்வதிக்க சொல்லி, நான் திருப்ப முடியாது. அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். அந்த என்னாகும் 23, 22, 23, 24 உட்காந்து வாசித்து பாருங்க, தியானம் பண்ணுங்க. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம், ஏசாயா 53, ஏசாயா 54 தியானம் பண்ணுங்க. உட்காந்து ஒரே வசனத்தை பைபிளை பார்த்து பார்த்து வாசிச்சு தியானம் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது அங்கே போட்டிருக்குது, சபிக்கிறதுக்காக பீலையாம் அங்கே போகிறான். கர்த்தர் சொல்வார் போகாத. அவர் சொல்கிற முதல் வார்த்தை என்னமா தெரியுமா? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் சொல்கிறேன். இது வந்து சில நேரங்களில் நம்ம சில விஷயத்தை ஏன் நம்ப மாட்டோம் தெரியுமா? ஏன்னா தனிப்பட்ட விதத்தில் தியானிக்கிறதே கிடையாது. வார பிரசங்கார் வந்து சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் உண்மையை சொல்கிறேன், ரொம்ப அது உங்களை வெற்றிகரமாக ஆக்கிரும். தொடர்ந்து வந்தீங்கன்னா நல்லது. ஆனால் நாமும் என்ன செய்யணும்? தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் வார்த்தையை தியானிக்கிறவர்களாக மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிரசங்கம் கேட்டால் போதும் அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நீங்களும் போய் என்ன செய்யணும்? தனிப்பட்ட விதத்தில் வசனத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். அதுதான் பெரிய இம்பேக்டை உண்டாக்குது. அதுதான் உள்ள மாற்றத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் போய் வாசிக்கணும். எத்தனை பேர் வாசிக்க போகிறீங்க பைபிளை? நாம் பைபிளை வாசிக்கணும், நாம் தியானிக்கணும். நமக்கு கர்த்தருக்கு ஒரு உறவு இருக்கணும், டயத்தை செலவழிக்கணும். அப்போ தான் அது ரொம்ப ரொம்ப டீப்பாக உங்களுக்குள்ளே பதியுது. அப்போ வந்து பிரசங்கார் பேச மாட்டார், கர்த்தரே பேசுவார் உங்களுக்குள்ள. ஆமென். உறுதிப்படுத்துவார். நான் கண்டிப்பாக செய்வேன், நீ பாரு, ஆழமாக உள்ள பதிப்பார். அது நடக்கும். அதுக்கப்புறம் இங்கே யார் சொன்னாலும் சூழ்நிலை எப்படி மாறினாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? அசைய மாட்டீங்க. இல்லை கர்த்தர் என்கிட்ட தனிப்படத்தில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இடத்துக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி புரிந்து கொள்ளணும். கர்த்தர் முதல் வார்த்தை சொல்லுவார், அவங்கள சபிக்க போகாத, அவர்கள் சத்தமாக சொல்லுங்களேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. எவ்வளவு வேணும் பொய்யறியாத தேவன். அவர் வாயிலிருந்து ஒன்று வந்தா அப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும். சுடர்கள் உண்டாக கடவுது, அவ்வளவுதான். நம்ம பார்த்து பயப்படுற இந்த சூரியன் உண்டாயிருச்சுங்க. அப்படிப்பட்ட கர்த்தர் வாயிலிருந்து வார்த்தை வருது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நம்புறீங்களா? ஆமா, நான் கர்த்தரே சொல்லிட்டாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, ஐ எம் பிளஸட். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பைபிள் போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வதிப்பார், சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வித்தியாசமே கிடையாது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவங்க எத்தனை பேர் கர்த்தர் பிளஸ் பண்ணிட்டாரு? எங்கெங்கே போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சொந்த குமாரன் நிர்வாணமாக சிலுவையில தொங்க வச்சு கிறிஸ்துவை நமக்காக சாபமாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். இதை விட என்ன ப்ரூஃப் வேணும்? சரி, அப்போ அவர்கிட்ட பிரச்சனை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, யாராவது உங்களை சபிக்க வந்தாங்கன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். அவங்க சொன்னது பழிக்க போகிறதும்
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லை பாஸ்டர், பெரிய பூசணிக்காய் தூக்கிட்டு வர்றாங்க, அடிக்கடி எலுமிச்சம்பழம் கிடக்கு பாஸ்டர், அடிக்கடி. யாக்கோபுக்கு விரதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாரும் என்னை சபிக்க முடியாது. அடி வயிற்றுல சொன்னாலும் சபிக்க முடியாது, அழுதுகிட்டு சொன்னாலும் சபிக்க முடியாது, யாரும் உங்களை சபிக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், நானே என்ன செய்யலாம், சபிச்சுக்கலாம். என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவோ சபிக்கிறதுக்கோ வல்லமை யாக்கிட்ட இருக்குது? என்கிட்ட மாத்திரம்தான் இருக்குது. அதனால தான் பிசாசு நாவல அதிகாரத்தை கொடுத்துருக்காரா மனுஷனுக்கு. ஏன் அவன் கத்தரை கூட இருந்தவன் பாருங்க, கத்தர் எப்படி கிரியை நல்லா தெரியும். மனுஷனை வேற உண்டாக்கிட்டாரா, எப்படி உண்டாக்கினாருன்னு தெரியும். அப்போ இவன் என்ன பண்ணுறான், நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான், எப்படி இவன் அட்டாக் பண்ணலாம். அவன் நாவை வச்சையே அவன் என்ன செய்யலாம், அவன் வாழ்க்கை கெடுத்து போட்டுடலாம். அப்போ அவன் இதை ஒரு ஆயுதம் எடுக்கிறான். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆகில் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அப்போ இதில் இந்த நாவில் பிளஸ்ஸிங்கான வார்த்தையும் போட முடியும், சாபத்தின் வார்த்தையும் போட முடியும். பிசாசு அதை எப்படி யூஸ் பண்ணுறான், நரக அக்கினியால் கொளுத்தி விடுறான், தீமையான வார்த்தையை பேச வைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய ஊழியத்தை குறித்து என்ன செய்ய வைக்கிறான், தப்பா பேச வைக்கிறான். அவ்வளோதான் அது செய்கிறான். அவனால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அவன் இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் கால் எடுத்து வைக்கிறான். இது ஒரு பிரதானமான வழி. எண்ணத்தை சம்பாரித்து எண்ணத்தை சேர்த்து வச்சு நீங்கள் அதை சாதாரணமாக நீங்கள் எடுக்கலாம் கிடையாது, கிடையாது, கிடையாது. அப்போ உங்களுக்கு ஒன்று புரியலை, மரணமும் ஜீவனும் என்னுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் எதில் பிரியப்படுகிறேனோ, நான் எதை பேச பிரியப்படுகிறேனோ அதை புசிப்பேன். சரி, பிசாசு இப்போ நம்முடைய நாவை நாவில் எதிர்மறையான வார்த்தையை போட்டு நெகட்டிவான காரியத்தை செய்ய வைக்க பார்க்குறான். அப்படின்றத அங்கே போக வேண்டாம், முற்போக்காக நம்ம இந்த வாரம் பார்க்கலாம். சரியா? என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசின் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு கர்த்தருக்கு நம்முடைய நாவு அவசியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன வேணும், என் கர்த்தருக்கு என்னுடைய இருதயம் வேணும், கொடுத்துட்டேன் நான். இப்போ இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என் நாவை என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அது ஏன்னா அப்புறம் பார்ப்போம். அப்பப்போ நான் அப்படியே நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா நல்லா விளங்கிடும். இன்றைக்கி ஒரு அஸ்திபாரத்தை போடுவோம். இந்த நாவை நான் கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் தேவனுடைய வாயாக இருக்க விரும்புகிறீங்க? சொல்லுங்கள், நான் தேவனுடைய வாய். நான் பிசாசோட வாய் இல்லை. அதாவது பிசாசு செய்ய விரும்புகிறத பேசுகிற ஒரு ஆள் கிடையாது, தேவன் விரும்புகிறத பேசுகிற ஒரு ஆள். மறுபடியும் சொல்லுங்கள், நான் தேவனுடைய வாய். என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு என் நாவை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். சரியாக சொல்லப்போனால் என் நாவில் என்ன இருக்குன்னு கேட்டால், முதலாவது கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். பிசாசு நாவில் நரக அக்கினினால் கொளுத்துறான். ஆண்டவர் தம்முடைய வார்த்தை என்கிற அக்கினினால் கொளுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் நாவில் கர்த்தர வார்த்தை இருக்கிறது? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். யார்கிட்ட சொல்றா? மோசேட்ட கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களா? கர்த்தர் நாமத்துக்காக நான் சொந்த வீட்டை வாங்க விரும்புகிறேன், ஆனால் நான் எம்மாத்திரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில காரியங்களை கர்த்தர் உங்கள்கிட்ட செய்ய விரும்புகிறார், ஊழியத்தை கொடுக்க விரும்புகிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க நான் எம்மாத்திரம், இதை என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. உடனே கர்த்தர் சொல்லுகிறாரு, சில காரியங்களை பேசுகிறார். நான் உன்னை அனுப்புவேன், நீ ஜனங்களை விடுவிப்ப, உன் மூலமாக விடுவிப்பேன், எல்லோரும் ஆராதனை செய்வீங்க, அதுக்கப்புறம் உங்களை வெளியிருந்து புறப்பட பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, புறப்படும் போது என்ன செய்யுங்க, மறக்காமல் அந்த பொண்ணுடைமைகளையும் வெள்ளியுடைமைகளையும் கேட்டு வாங்க. முதல் சந்திப்பிலேயே என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டார். திரும்ப ராமன் சொல்கிறீங்க, கடன் சொல்லிட்டார் அம்பட்டியும். ஆனால் நம்மால் தயங்கி தயங்கி பேசுகிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே, இவ்வளவும் பேசின பிறகு மோசே சொல்றாரு, அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கூடார்கள்,
கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். வேணாங்க, என்ன அந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நான் சொன்னா செவி கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லைன்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்படி சொன்ன அவர் மறுபடியும் ஒன்று ஆரம்பிக்கிறார். உன் கையில் என்ன இருக்குது? இந்த கோல் இருக்குது, போடு கீழே. அந்த கோல் என்னவா மாறுது? தேவனுடைய கோலாக மாறுது. மோசையின் கோல் தேவனுடைய கோலாக மாறுது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்பாடா, செஞ்சு காமிக்கிற ஆண்டவரே, கிளம்புவோம், போடா பிஜிஎம் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக? ஆனால் நம்ம சொல்லுவார் மறுபடியும் அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். விடமாட்டின்றார் இவர் நம்மளை. நான் ரொம்ப பிரமாதமாக பேசுகிற ஆள் கிடையாதுங்க. இதில் இன்னொரு விஷயம், எனக்கு திக்குவாய். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, தேவன்கிட்ட எப்படி பேசியிருப்பார்னு தெரியல. கத்தாவே, நான் திக்குவாயும் மந்தனாவும் பேசி பேசி முடிவேமா, மந்தனாவும் உள்ளவன். திக்குவாயி மந்தனாவு உள்ளவனை வச்சு தான் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். மந்தனாவு, அவனே சொல்றான், மந்தனாவு நான். கர்த்தர் சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் விட மாட்டேன்றார். இவர் மோசே இல்லைன்னா பாஷா இருக்காருன்னு போகல. சரியா? ஒரு வேலைக்கு ரெக்ரூட் பண்ணலான்னு வந்தா ஒரு கேள்வி கூட ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேன்றானே, விட்டுருங்கன்றானேன்னு. கர்த்தர் என்ன செய்யல, மாறல. கர்த்தர் சொல்றாரு, வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார். கர்த்தர் சொல்றாரு, வாய் தாங்க பிரச்சனை, நீ கவலைப்படாது. எங்க உனக்கு பலவீனமோ அங்க நான் இருக்கிறேன். எங்க உனக்கு பலவீனமோ அங்க நான் இருக்கிறேன். நீ அதை உன் பலவீனம் ஏத்துக்கிறியா? நீ நம்பினா உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இதை செய்யறதுக்கு இந்த திறமை ரொம்ப அவசியம். அதுதான் என் கிட்ட இல்லை, கவலைப்படாத, அங்க ஏன் திறமை வெளிப்படும். ஆமென். உன் பலவீனத்தில் ஏன் பலன் பூரணமாய் விளங்கும். வாய் தான் பிரச்சனையா? கவலைப்படாத, வாயை உண்டாக்குனதே நான் தான். நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். நீங்க என்ன சொல்லிப்பீங்க? அப்பாடா போறேன் ஆண்டவர் சொல்லிப்பீங்கல்ல. நம்மால் சொல்றாரு, வாசிப்போம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். எப்படி இருந்திருக்கு ஆண்டவருக்கு? டென்ஷன் ஆயிருக்குல்ல. நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். நீ தான்டா சித்தம், உன்னைதான் அனுப்ப போறேன் நான். ஆமே, நீதான் என் சித்தம் போட்டிருக்கு. அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, சரி விடு, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன். மோசேவுடைய சகோதரன் தான் ஆரோன். அவன் எப்படி பேசுறவன்? சத்தமா சொல்லுங்க, நன்றாய் பேசுகிறவன். கர்த்தருக்கு நல்லா தெரியும் நன்றாய் பேசுகிறவன். ஆனா அந்த நன்றாய் பேசுறதை விட்டுவிட்டு மந்தனா உள்ள ஆள்கிட்ட வர்றார் கர்த்தர். அவருக்கு போக தெரியாதா என்ன? அவருக்கு போக தெரியுமா தெரியாத என்ன? ஆலோசனை சொல்ற நீ, அவர் ரொம்ப நல்லா பேசுவான் ஆண்டவரே, நீ அவனை கூட்டு போங்க அப்படி சொல். அவருக்கு தெரியும், அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு செக் பண்ணிட்டாரு, உன் சகோதரன் ஆரோன் நன்றாய் பேசுகிறவன், அதனால் நான் ஒன்று பண்ணுறேன், நீ ரிஜெக்டட், அதான் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லலை. நல்லா கவருங்க, அழைப்பு மாறவே மாறாது. ஏன் தெரியுமா? அழைப்பு நீ என்ன செஞ்ச என்ன செய்யன்றது பொறுத்து கிடையாது. கற்பத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டேன், அதை நான் என்ன செய்ய மாட்டேன், மாற்றவே மாட்டேன். கற்பத்தில் உருவாக்கும் போதே சொல்லிட்டு, உன்னை இதுக்காக தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன், சரியா? இதைத்தான் பண்ணு. நீ பிரசங்கியா, நீ தீர்க்கதரிசி, நீ கோரேசு, அப்படி உருவாக்குறார். அப்படி தான் கற்பத்தில் உருவாக்குறார். 15, நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். கர்த்தர் இப்படி சொல்ல, சரி நீ கொஞ்சம் ஓரமாறு, நான் டைரக்ட் என்ன பண்ணுறேன், ஆரோன்ட்ட பேசி அப்படி சொல்ல. நான் யார்கிட்ட தான் பேசுவேன், உன்கிட்ட தான் நான் பேசுவேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உன்கிட்ட தான் பேசுவேன். நீ வேணா அவங்ககிட்ட பேசிக்கோ, நான் உன்கிட்ட சொல்லிடுவேன்,
நீ திக்கி திக்கி என்ன செஞ்சிரு, ஆரண்ட சொல்லிடு. அவன் தெளிவாக சொல்லியிருக்கான். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். கடவுள் எவ்வளவு, நான் உன்னை ஃபிக்ஸ் பண்ணேன்னா ஃபிக்ஸ் பண்ணதான், நீ மாற்றவே முடியாது. இப்போ என்ன சொல்ல வந்தேன், இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யணும். கர்த்தர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். என் வாயில் உன் வார்த்தைகள் என்ன செய்வேன், அருளுவேன். நீ அதை பேசினா போதும், எதை செய்யும்படி உன்னை அனுப்பினோ அதை செய்து முடிப்பாய். சத்தமாக சொல்லுங்க, நாவிலே கர்த்தருடைய வார்த்தை. சாதாரணமாக நினச்சிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபஸி, இந்த அற்புதம் செய்கிறது இதெல்லாம் நடக்க தான் போகுது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கடைசி காலத்துக்கு அவசியம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் தேவனுடைய வார்த்தை இவை எவைகளுக்கும் ஈடானதல்ல. அவைகள் செய்கிறத விட இது ரொம்ப பெரிய காரியத்தை செய்யும். ஆமென். ஏதாவது ஒன்று போற்ற மாட்டாரா அப்படிலாம் நினைக்காம நீங்கள் வார்த்தையை நம்பி பேசுனீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தீர்க்கதரிசிகளையும் தீர்க்கதரிசியையும் நல்லது, ஏதோ ஒரு சமயங்களில் நல்ல தப்பு சொல்லக்கூடாது, எல்லாரையும் கர்த்தர் தான் வச்சுருக்காரு. ஆனால் அதே வேலையாகவே இருக்கிற ஆள்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல, இன்னும் முன்னேற முடியல, ரீச் பண்ண முடியல. இந்த இடத்த பிடிச்சிக்கங்க. அப்பப்போ உங்களுக்கு சில அனுபவங்கள் இதெல்லாம் வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேணான்னு சொல்லலை, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் வாயோடு இருந்து நான் பேச வேண்டியதை எனக்கு போதிப்பார். அங்கே போங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கத்தோட தலைப்பெண்ண, நாவிலே தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, நாவிலே தேவனுடைய வார்த்தை. அங்கே ஏசாயா 6:1 வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. தொடர்ந்து நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க, சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா பார்க்குறோம். அப்படி உண்டாகிற சத்தத்தால் பரலோகத்தின் வாசல் என்ன செய்தான், அசையுதுன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பரலோகத்தை குறித்த தரிசனம் உண்டாகுது. எப்படி உண்டாகுது, இது வரைக்கும் மாமா தான் ஆதாரம் நினச்சிக்கிட்டு இருந்த, அதுவும் நம்ம மாமா என்னவா இருக்கார், ராஜாவாக இருக்கார். அவர் இருக்கிறதால ஊழியத்தை நல்லா பண்ணிலாம் நினச்சிக்கிட்டு இருந்த ஏசாயாவுக்கு ஒரு ஏமாற்றம் வந்துட்டு போச்சு. அவர் மறித்த உடனே ஒரு தரிசனம் வருது, ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். என்ன சொல்லுங்க, ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க காண்கிறேன். எல்லாம் தலையில நடக்குது பாஸ்டர் வாழ்க்கையில். இல்லைங்க, சிங்காசனத்தில் கர்த்தர் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. கண்டிப்பாக காரியத்தை மாற்றி போடுவார். பார்த்துட்டார். பார்த்த உடனே இந்த தேவ பிரசனம் சமூகத்தில் போன உடனே, பிரசனத்தில் அவர் வைக்கப்பட்ட உடனே அவர் தானா ஒன்று உணர்றாரு. வாசிப்போம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், செத்தேன்டான்றார். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். கர்த்தருடைய பிரசனத்தை உணர்ந்த உடனே தோன்ற ஒரு விஷயம், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன். எனக்கு அசுத்தம் எங்கே இருக்குது, என் நாவில் இருக்குது, என் உதட்டில் இருக்குது. ஐயோ அங்கே பரிசுத்தமாக இருக்குது, இங்கே என்னவா இருக்குது, அசுத்தமாக இருக்குது. எது அசுத்தமாக இருக்குது, ஏன் வாய் அசுத்தமாக இருக்குது. ரெகக்னைஸ் பண்ணிட்டார், அங்கீகரிச்சிட்டார். எத்தனை பேர் உங்கள் தப்பை அங்கீகரிக்கிறீங்க கர்த்தருக்கு முன்பாக? அங்கீகரிக்கலை அப்படின்னா முன்னேற அடுத்தடுத்துக்கு போக முடியாது. கர்த்தர் சொன்னால் கேட்டுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அங்கீகரிச்சிட்டார். சரியில்லை, என் வாய் நார வாயாக இருக்குது, அது வேற வாய் அந்த மாதிரி சரியா அப்படி இருக்குன்னே இந்த வாயை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. உடனே ஒரு விஷயம் நடக்குது. அப்பொழுது சேராபெண்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இப்போ ஒரு ஆளை சரி பண்ணுறாங்க. எப்படி சரி பண்ணுறாங்க? பலிபீடத்திற்கு ஒரு அக்கினி எடுத்துகிட்டு கர்த்தர் வார்த்தை எடுத்துகிட்டு ஒரு நான் உங்களுக்கு சொல்லவா,
இந்த காலவேளையில் தூதன் பறந்து வந்து உங்கள் வாயில் கொரட்டால் அக்கினியை வைத்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு வேணால் கண்ணு தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய ஆவின் கண்கள் திறக்கப்பட்டு காணாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கு. இந்த காலவேளையில் தேவதூதன் பலிபீடத்திலிருந்து அக்கினியை ஒரு கொரட்டால் எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் உதட்டில் வைக்கிறான். ஆமென். உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது, உன் அக்கறம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆகிற இயேசு நாமத்தினாலே. இப்போ வந்து பரிசுத்தமாயிட்டார். எங்க பரிசுத்தம்? வாயில், நாவில். இப்போ கேட்கிறார், கர்த்தர் சத்தம் கேட்குது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். நான் என்ன பேசிட்டு வர்றேன்? ஒரு ஆளை மாற்றணும், ஒரு ஆளுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா நாவிலே தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் கேட்கிறாரு, அவர் அங்கலாய்ப்பு. எல்லாம் அவன் காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறானே, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமா போவாங்க? ஆளை தேடுறார் கர்த்தர். இப்போ இந்த மனுஷன் சொல்றான், நாவில் வார்த்தை வந்த மனுஷன் சொல்றான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். கவனிங்களேன், நீங்கள் கூட யோசிக்கலாம், ஐயோ என் வாய் அப்படி வாய் ஆண்டவரே, கொஞ்சம் கோபமானாலே வாயில் கஜான்னு சலப்பல வந்துடு ஆண்டவரே, ரொம்ப சரியில்லாத வாய் ஆண்டவரே. நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், அந்த ஏசாயினுடைய வாயை வச்சு தான் கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறாரு. பாருங்கள், பெஸ்ட் புக்கு இயேசுடைய சிலுவை பற்றி, இயேசு பிறப்பை குறித்து மிகச்சிறந்த தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் இது இந்த ஏசாயா தான். எவன் ஒருத்தன் என் வாய் சரியில்லைன்னு சொன்னானோ அவன் வாயை வச்சே கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் அவர் ஆரம்பம் எப்படி? நான் யாரு? அசுத்த உதருள்ள மனுஷன். அசுத்தமான ஆளை வச்சு கர்த்தர் பரிசுத்தமான காரியத்தை செஞ்சுட்டார். ஆலையில் நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களா அந்த காலவேல? ஆமாண்டவரே, நான் சரியில்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவீர்கள் என்றால், இந்த காலை வேளையில் கர்த்தரை பலிபீடத்திலிருந்து அக்கினி உங்கள் நாவில் வைக்கப்படுகிறது. போங்க எரேமியா 1ஆம் அதிகாரம். அடுத்து எரேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் என்ன உண்டாகி? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். வித்தியாசமாக இருக்குது பாருங்க, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே. ஸ்பிரிட்டும் வரல, பாடியும் வரல. ஆனால் என்ன இருக்குதுன்னா, ஒருத்தரை உண்டாக்குறதுக்குரிய நோக்கம் இருந்தது தேவனிடத்தில். அந்த பர்பஸ் ரொம்ப முக்கியம். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, உன்னை சாங்டிஃபை பண்ணி, உன்னை வேறு பிரித்து உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கற்பத்தில் பிள்ளை உண்டாகிறதுக்கு முன்னமே அறிந்து வச்சிருந்தார். ஒரு ஆளை உருவாக்க போறேன், இவ என்னவாக போறா? தீர்க்கதரிசியாக போறா அப்படின்னு சொல்லியே உருவாக்குறார். நான் கட்டளையிட்டேன். இப்போ யார் நம்மால் வராரு? அவர் சொல்றார், எரேமியா வாசிப்போம். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். பிடிக்கிறது ஃபுல்லாக எப்படி பிடிக்கிறாரு? வாயுள்ள பிள்ளை பிழைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிடிக்கிறதெல்லாம் எப்படி பிடிக்கிறாரு? அப்ராணியை பிடிக்கிறார். வாயில்லா பிள்ளைய, வாயில்லா பூச்சியா, ஐயோ வாயில்லா பூச்சி, அப்படியாலா பிடிக்காரு. வார்த்தையே, ஐயோ இப்படியா பண்ணுவீங்க, என்ன போய் தீர்க்கதரிசியா நீங்கள் உருவாக்குவீங்களா? நான் பேச அறியேன். தப்பு பண்ணிட்டீங்களே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். நான் ஒரு சின்ன பைய அப்படின்றார். ஆனாலும் கர்த்தர், வாசிப்போம், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, கடன் வாங்குறவனும் நான் கடன் கொடுப்பவன் என்று சொல்வானாக, தரித்திரனும் தன்னை ஐஸ்வர்யவன் என்று சொல்வானாக. நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. வாசிப்போம், நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, வாசிப்போம் சத்தமாக, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ அவருடைய வார்த்தைகளை என் வாயிலே வைக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரு? என் வாயை தொட்டு என் வாயில அவருடைய வார்த்தைகளை வைக்கிறார் சொல்றார். வச்சுட்டு வாசிப்போம், அங்க போட்டிருக்குது,
பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளில் மேலும் ராஜ்யங்களில் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பார், உன் வாயில என் வார்த்தை வந்த உடனே, நாவுல வார்த்தை வந்த உடனே நீ என்னெல்லாம் செய்ய முடியும் கேட்டா, இடிக்க முடியும், அழிக்க முடியும், கவிழ்க்க முடியும், கட்ட முடியும், நாட்ட முடியும். எல்லாத்தையும் நீ எப்படி செஞ்சிடலாம்? என் வார்த்தையை உன் நாவலை வச்சு செஞ்சிடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாழ்க்கையில் சோர்ந்து போகிற சூழ்நிலை வரலாம். அப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஜபத்துக்கு போகிறோம், கர்த்தர் சமூகத்துக்கு போகிறோம். இதை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க ஒரு மாதிரி அறிக்கை பண்ணி நான் ஜெயிச்சிடனாக்கும். அந்த மாதிரி இருமாப்பாக வேண்டியதில்லை. ஆனால் இது ஒரு சத்தியம். நாவில் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். அவர் கிருபையை நம்பணும். பிரமாணத்தை மேல் நம்பிக்கை வச்சிடக்கூடாது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவர் கிருபை, அவர் இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய ஆலோசனை, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். அவர் பிரமாணத்தை வச்சிருக்காரு. நாவிலே தேவனுடைய வார்த்தையை வச்சு என்ன செய்ய முடியும்? எனக்கு விரும்பத்தகாத காரியங்களை இடிக்கலாம், அழிக்கலாம், கவிழ்க்கலாம். நான் விரும்புகிற காரியங்களை கட்டலாம், நாட்டலாம். எல்லாருக்கும் கர்த்தர் ஒன்று தான் செஞ்சார். மோசே சொல்கிறாரு மந்தனாவு, ஏசாயா சொல்கிறாரு அசுத்த உதடு, எரேமியா சொல்கிறாரு பேச தெரியாது. எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் பண்ணார், வாயில் தம்முடைய வார்த்தையை வச்சார். உங்களுக்கு அதே தான் செய்ய போகிறாரு. உங்கள் நாவில் தம்முடைய வார்த்தையை வைக்கிறார் அந்த காலை வேளையில். அதுதான் பாருங்கள் தேவ ஜனம் என்பதற்கு ஒரு அடையாளம். ஏசாயா 51:16 வாசிங்க. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி, ஜீவ வார்த்தை ஆலயத்தை நோக்கி என்ன சொல்றாரு? நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக. ரைட், எத்தனை பேர் தேவ ஜனம் இங்கே இருக்கிறீங்க? கர்த்தர் நீ என் ஜனம்னு சொல்வதற்காக. அப்போ அடுத்தது ரொம்ப முக்கியம். அடுத்த வார்த்தை கரெக்டு தானே? நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என்ன செய்ய போகிறேன்? வாசிங்க. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். எத்தனை பேருக்கு தேவ ஜனங்க இருக்கிறீங்க? தேவ ஜனம்னா அதுக்கு ஒரு அழகு இருக்குது. என்ன தெரியுமா? அவங்க வாயில் என்ன இருக்கும்? கர்த்தர் வார்த்தை இருக்கும். ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட் இருக்குது. நீ தேவ ஜனமா அப்படின்னா என்ன இருக்கணும்? உன் வாயில ஏன் வார்த்தை இருக்கணும். என்ன சொல்லுங்க? நான் கர்த்தருடைய ஜனம், என் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய ஜனம் இங்கே இருக்கிறீங்க? அப்படின்னா என்னன்னு கேட்டால், சில்வர் டாலர் போகிறதில்ல, இதில் கோல்டில் போட்டிருப்பாங்களா, அழகாக போட்டிருப்பாங்க, அப்படி லவ் சிம்பிள் போட்டு அதுக்குள்ள சிலுவை இருக்கும், அப்படி அழகா. அது இல்லை, கர்த்தருடைய ஜனம் என்பதற்கு அடையாளம் அவங்க வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருப்பான்னு பார்க்கலாமா? அங்கே வாசிங்களேன். அங்கே போட்டிருக்கு மல்கியா 2:7 ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஒரு ஊழியக்காரன் வாயில் என்ன இருக்கணுமா? கர்த்தருடைய வேதம் இருக்கணுமா? ஜனங்கள் எதுக்காக வர்றாங்க தெரியுமா? இன்னைக்கு பாஸ்ட் நல்ல ஜோக்கு சொல்ல போறாரு. ஜோக்குக்காக ஸ்தோத்திரம், ஏதோ இடையில என்ன செய்யலாம். ஆனால் எதுக்காக வர்றீங்க நீங்கள் கேட்டால், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் வாயிலிருந்து என்ன புறப்படணும்? கர்த்தருடைய வேதம் புறப்படணும், வாயிலிருந்து வசனம் புறப்படணும். அப்படி கர்த்தர் என்ன பண்ணிருக்காராம்? லேவியன்ட்ட உடன்படிக்கை பண்ணிருக்கிறாராம். நீ இந்த உடன்படிக்கை மீறின அப்படின்னா நான் உன் முகத்தில் சாணி அடிப்பேன்னு போட்டிருக்கு பைபிளில். பொய் சொல்கிறார் பாஸ்டர். சாணி ஈனின்ட்டு என்ன பாஸ்டர்? ஒழுங்காக பேசுங்க, உங்கள் வாய்க்கு வந்து வாசிங்க. அங்கே போட்டிருக்கு 3ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன், அதனோட கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள். உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் நான். எப்போன்னு கேட்டால், என் வார்த்தையை நீ பேசலை அப்படின்னா சாணி தான். இட்ஸ் எ கவனன்ட் பிட்வீன் யூ அண்ட் மீ. நீ அழைக்கப்பட்டிருக்கியா? அப்போ நீ வாயில் என்ன இருக்கணும்? உன் வாயில் வசனம் தான் இருக்கணும். எவ்வளோ திட்டோட்டமாக இருக்கார் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு கர்த்தர் வார்த்தையை பேசுவதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காரு பாருங்க. ஊழியக்காரனை சொல்றாரு, உன்னை அழைச்சேன், உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். என்ன உடன்படிக்கை கேட்டால், ஒரு கவனன்ட் இருக்கு, இந்த அப்பாயின்ட் பண்ணுறேன், அப்பாயின்மெண்ட் அடிச்சா நான் அப்பாயின்மெண்ட் லெட்டர்னு வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் என்ன போட்டு கண்டிஷனு? உன் வாயில் என்ன இருக்கணும்? கர்த்தர் வேதம் இருக்கணும், வசனம் இருக்கணும். அதான் அவன் சொன்னான், பிழைய அவன் சொன்னான், தேவன் என் வாயிலே அருளும் வார்த்தைகளையே நான் சொல்லுவேன். சொல்லுங்க, தேவன் என் வாயிலே அருளும் வார்த்தைகளையே நான் சொல்லுவேன். அதான் கவனன்ட். மாற்றி பேசின சாணி தான். யாருக்கு? ஊழியக்காரனுக்கே. அது எப்படி அடிப்பேன்? வாரி அடிப்பேன் முகத்தில். இப்போ விசுவாசி போய்கிட்டு ஊரெல்லாம் போய்கிட்டு வீடெல்லாம் போய்கிட்டு கண்ட காரியத்தை பேசிக்கிட்டு தேவையில்லாத தலையை கொடுத்துக்கிட்டு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்
தனிமையாக இருங்க, வேதம் வாசிங்க, தியானிங்க, ஆண்டவர் வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, ஆசைப்படுங்க. இக்கட்டில் இருந்தேன், என்னை தேடி கர்த்தர் ஆள் அனுப்பினார், நானும் போய் ஆத்துமாதாயம் பண்ண போகிறேன், நானும் போய் 2 பேர் கர்த்தரை பற்றி சொல்ல போகிறேன். இன்றைக்கி சொல்கிறேன் நான், அதை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். என் வாய் தேவனுடைய வாய், என் வாய் சுவிசேஷம் சொல்லுகிற வாய், என் பாதம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதம். சும்மா பக்க நான் உங்களை பார்க்குறது, நீங்கள் என்ன பார்க்குறது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பட்டணத்தில் நாம் சேர்ந்து தான் இந்த பட்டணத்தை கர்த்தருக்காக சுதந்திரிக்க போகிறோம். அதுக்கு ரொம்ப முக்கியம், உங்கள் வாயிலையும் கர்த்தரை வார்த்தை இருக்கணும், என் வாயிலையும் கர்த்தரை வார்த்தை இருக்கணும். உங்கள் வாயில் கர்த்தரை வார்த்தை இருந்தால் நீங்கள் தேவ ஜனம், என் வாயில் கர்த்தரை வார்த்தை தான் நான் கர்த்தரை ஊழியக்காரன், சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். வார்த்தை உள்ளவனை கர்த்தர் எப்படி பார்க்குறாங்க, தூதனா பார்க்குறாரு. அவன் தூதன்டா, வசனம் சொல்கிற ஊழியக்காரன் தூதன், சேனைகளுடைய கர்த்தரோட தூதன் அவன். அப்போ நீங்களும் அப்படிதான் தூதர்கள். நீங்கள் கடைசியாக ஒரு 6 வசனத்தை கடகடன்னு வாசித்து முடிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த பைபிளை கர்த்தர் எதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்து முடிச்சிடலாமா? சொல்லுங்க. நாவிலே தேவனுடைய வார்த்தை. இங்கே சத்தமாக சொல்லுவீங்க, ஆனால் வெளியே போனதுக்கப்புறம் அங்கே தான் கதையே இருக்குது. அதான் சொல்லுவாங்கள்ல, when the rubber meets the roadன்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட்ரியில் இருக்கிற அந்த டயர் வந்து ரப்பர் இருக்கு இல்லையா, அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா விளம்பரத்தில் போடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அதை அந்த லாரியில் மாட்டி அதை பீகாருக்குள்ள ஓட்டிட்டு போகும்போது தான், அப்போ தான் அது உண்மையிலே எவ்வளவு வலுவானதா உறுதியானதான்றது அப்போ தான் தெரிய போகுது. அது மாதிரி கேட்குறோம், ஆனால் வெளியே போய் என்ன பண்ண போனது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இவ்வளவு நம்பிக்கை எங்களுக்கு எங்கள் மேலே உங்களுக்கு அப்படின்னு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு உதவி செய்ய விரும்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களாக வந்து அறிக்கை பண்ணுறதுக்கு தனி நேரத்தை குறிச்சிருந்தீங்கன்னா, டைரியில் வசனத்தை என்ன செய்திருக்கணும், எழுதி வச்சுருக்கணும். இதைத்தான் அறிக்கை பண்ண போகிறேன்னு எழுதி வச்சுருக்கணும். அல்லது ஒரு விசுவாச அறிக்கை புத்தகத்தை என்ன செய்யணும், கையில் வச்சுருக்கணும். இல்லை நான் எப்போவுமே அறிக்கை பண்ணுறேன், போகும்போது வரும்போதும் ட்ராவலில் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், கையில் ஒரு விசுவாச அறிக்கை புத்தகத்தை வச்சுருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும், அதை திறந்து வாசிக்கணும், திறந்து பார்த்து சொல்லணும், சொல்லிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் பல மாதங்கள் செய்யும்போது அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை என்ன செய்யும், உங்கள் இருதயத்தில் போய் நிறையும், அப்புறம் வாயில் வரும் தானா. இருதயத்தை நிரப்பிட்டீங்கன்னா அப்புறம் புத்தகம் தேவையில்லை. அப்போ இதை ட்ரெயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கையில் என்ன செய்யணும், ஒரு வசனம் எழுதப்பட்ட ஒரு உங்கள் அறிக்கை டைரியோ அல்லது ஒரு புத்தகம் என்ன செய்யணும், அதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், வாசித்து கொண்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. பஸ்ஸில் போகிறீங்க, நீங்கள் போகும்போது அறிக்கை பண்ணிட்டே போகணும்னு நினைக்கிறீங்க, போய் உட்காந்துருப்பீங்க, அங்கே படம் போடுவாங்க, தளபதி படம் போடுவாங்க. ஏன்னா நான் உன் நண்பன் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படியா பா அப்படின்னு அப்படி ரைட்டு அப்படி அங்கே போயிடும். அப்படி போச்சா 2 மணி நேரம் போச்சு. ஆனால் கையில் இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணி ஒரு வசனத்தை வாசிட்டு, தேவன் வானத்தின் மதுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போட்டு என் மீது ஐஸ்வர்யத்தை வர்சிக்க பண்ணுவார். ஐஸ்வர்யம் தேவன் எனக்கு அருளும் ஈவு, கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை அவர் எனக்கு கொடுக்கிறார். புசிப்பீர்கள், ஐஸ்வர்யத்தின் கனியை நீங்கள் புசிப்பீர்கள். ட்ரெயின் பண்ணணும். வாஸ்து முடிச்சிருவோம். 6 வசனம் போங்க. யாத்திராம் 13:9. இந்த வேத புஸ்தகத்தை கர்த்தர் ஏன் கொடுத்திருக்கிறாரு? கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும் படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. என்ன போட்டிருக்குது, வசனத்தை வந்து கையில் கட்டி வைக்கணுமா, கண்கள் நடுவே நினைப்பூட்டுதலாக இருக்கணுமா. அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சின்ன ஒரு வசனத்தை எடுத்து மரத்துண்டில் எழுதி அதை நெத்தியில் கட்டிக்கிடுவாங்களாம், கையில் கட்டிக்கிடுவாங்களாம். விஷயம் அதுக்காக கிடையாது. விஷயம் என்னன்னா, கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு. ஏன்னா நீ வெளியே போனால் மறந்துடுவ, கையை பார்த்தா ஞாபகம் வரும், பார்த்து என்ன செய்வ, சொல்லுவ. அதுக்காக தான். ஏன் கையில் கட்டுறது கண்ணில் கட்டுறதுன்னு கேட்டால், நீ அதை பார்க்கணும், அதை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு இதை சொல்ல என்ன செய்யணும், ஞாபகம் வரணும். கர்த்தர் நியாயப்பிரமாணம் எங்கே இருக்கணும், ஓ வாயில் இருக்கும்படிக்கு. வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அடுத்த வாரம் அதுக்கு வருவோம், கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன். இருக்க கடவுது வார்த்தை எங்கே இருக்கணுமா, இருதயத்தில் இருக்கணும். அதான் மெய்யான மாற்றம். சரி, ஆனால் அது எப்படி நடக்க போகுது வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து
நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், அவைகளை குறித்து பேசி. உபாகம் 11:19, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களில் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. நீங்கள் என்ன செய்யணும்? அதை பேசணும். அதனால வீட்டு நிலைகள் என்ன செய்யுங்க? ஒட்டுங்க, எழுதுங்க. எதுக்கான அதை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? பேசணும். எப்போ பேசணும்? வீட்டில் உட்காந்துருக்கும் போது பேசணும், வழியில் நடக்கும்போது பேசணும், படுத்துக்கொள்ளும் போது பேசணும், எந்திருக்கும் போது பேசணும். நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் என்ன செய்வீங்க? எந்திரிச்சு வழியில் நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ என்ன செய்யணும்? வீட்டில் போய் என்ன செய்வீங்க? அப்போ என்ன செய்யணும்? எப்பயுமே இந்த நாவில் தேவனுடைய இதை அச்சீவ் பண்ணணும். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆளாக இருந்தோம்னா உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியும் பாக்கியவான்கள். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நம்ம அப்பா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம தாத்தா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியாமல் இருக்கலாம். அவங்க அந்த கிரயத்தை செலுத்தாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க நன்மையை புசிப்பார்கள். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் எப்படி இருப்போம்? அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம். உங்கள் பிள்ளை ஒரு வேளை இப்போ சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பேசுனதுடைய பலனை உங்கள் பிள்ளைகள் புசிப்பார்கள். அதான் ஒருத்தர் கேட்டார், நான் ஒன்றும் கர்த்தரை தேடலை, சபைக்கெல்லாம் வரல, நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணலை, இந்த நல்லா தான் இருக்கேன். நான் சொன்னேன், இல்லை நீ வரல, ஆனால் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் வர்றாங்க. வந்து தொடர்ந்து இங்கே வந்து உனக்கா கர்த்தரை உண்மையாக தேடுனாங்க. உங்கள் அம்மா தேடுனாங்க. ஒன்றும் இல்லாதப்போ உங்கள் அம்மா அங்கே வந்து தேடினாங்க. கர்த்தரை நம்பி வந்தாங்க. நீ அதோட கனியை புசிக்கிறப்ப நீ அதனால் உனக்கு கிருபையும் தயவும் கிடச்சிருக்குது. உபாகம் 30:14 வாசிங்க. உபாகம் 30:14. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்போ வார்த்தையின்படி செய்ய எத்தனை பேர் விரும்புகிறீங்க? வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்போ வார்த்தை முதல் எங்கே இருக்கணும்? வாசிப்போம். ஏசாயா 59:21. இது உங்கள் ஜெபமாக இருக்கட்டும். ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும். மறுபடியும் பார்த்தீங்களா? வாயில் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை. நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவரோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியால உடன்படிக்கை பண்ணார். லேவியனே, நான் உன்ட்டு உடன்படிக்கை பண்ணுறேன். உன் வாயில் என்ன இருக்கணும்? என் வார்த்தை, என் வேதம் இருக்கணும். இதான் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டை நீ பிரேக் பண்ண அப்படின்னா நான் சாணி அடிப்பேன். நீ ஏன்னு கேட்கக்கூடாது. அப்படி தான் ஆயிரும். என் வார்த்தை இல்லைன்னா வாழ்க்கை அப்படி தான் ஆயிரும், கணீனம் ஆயிரும். அப்போ கர்த்தர் திட்டமாக சொல்லுவார். இங்கே நல்ல கவனி, என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் அவர் இன்னொரு கவனன் பண்ணுறாரு. உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் என்றைக்கும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுவார் பாருங்களேன். இந்த வசனம் உன் வாயில், உன் பிள்ளையின் வாயில், உன் பிள்ளையோட பிள்ளையின் வாயில், உன் சந்ததியின் வாயில் என்றென்றைக்கு இருக்கணும். என் வார்த்தை உங்கள் வாயில் இருக்கணும், உன் நாவில் இருக்கணும். எவ்வளோ பவர்ஃபுல் அது. என்னமோ சொல்கிறார் இல்லையே, என்னமோ சொல்ல வர்றார் அவர். சொல்ல நாவு சிருஷ்டிக்கும் தன்மை உள்ள அவயம். அதை பேசினா அப்படி நடக்கும். என்ன மாதிரி உன்னை உருவாக்கியிருக்கேன், அதில் நீ என்ன வை, ஏன் வார்த்தையை வச்சிரு. கடைசியாக தன் தலைவன் மோசை இழந்துட்டு என்ன செய்வோன்னு காத்துட்ருக்க ஒரு வாலிபன். ஒரு குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு இல்லை, ஒரு சபையே நடத்திட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான். 6 லட்சம் காலாட்கள், 30 லட்சம் ஜனங்கள். அதுவும் உங்களை மாதிரி நல்ல ஜனங்கள் கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்ல ஜனங்கள். ப்ரொய்ஸ்லா, என் பலவீனத்தை எனக்கு கூட நிற்கிற ஜனங்கள். ஆமே. நான் ரொம்ப பலவீனமாக வந்தப்போ என்னை உங்கள் ஊழியக்காரன் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். ஆமேன்.
ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா செங்கல்ல பிளந்து அவ்வளோ பெரிய மோசையை வச்சுக்கிட்டு அவட்டே வேலை காமிச்சிருக்கானுங்க. அவட்டே போய் கல்லடிப்புன்றாங்க, பேசாதையும் கல்லடிச்சு விட்டுருன்றாங்க. அட பாவிகளா, அப்படிப்பட்ட ஜனங்கள். இப்போ அந்த ஜனங்கள்ட்ட யார் மாட்டிக்கிட்டா? யோசுவா மாட்டா. அப்போ அவனுக்கு கலக்கமாக இருக்கு. ஐயோ, கர்த்தர் சொல்லாரு, கண்டிப்பாக நீ தேசத்தை பங்கிடுவ. என்ன செய்யணும்? இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக.